3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கலாம். இந்த வியாதி வந்தது நிமித்தம் நான் தலைகுனிவு ஏற்பட்டது என்று நினைக்கலாம். இந்த கடனை எப்படி கட்டுவேன் என்ற சூழ்நிலையிலே சிலர் கடந்து செல்லலாம். சிலர் இந்த குடும்பத்தில் உள்ள தேவைகள் மத்தியிலே இருக்கிறேனே, எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி அநேக நாட்களாக புலம்பிக் கொண்டு ஜெபத்திலே ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வடித்த கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன், உன் கண்ணீருக்கு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நீ பட்ட அவமானத்தையும் நீ வடித்த கண்ணீரையும் ஒருவேளை மற்றவர்கள் மறந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், என்னுடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு, நேற்று அல்ல, நாளைக்கு அல்ல, இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக, உங்கள் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று